நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ தேய்கிற நாளில் வாழுகிறேன். உன் மௌனத்தில் 1000 பாட்டு, நான் மயங்குகிறேன் அதை கேட்டு. நீ காலையில் வருவதும் மாலையில் வருவதும் என்னடி விளையாட்டு. உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 19ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஸாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்றைய காணொலியை பார்த்துன்னு சொன்னாக்கா ஒரு சிறிய காணொலியாக அமைய இருக்கின்றது. வழமை போல் ஒரு பாடலையும் ஒரு சில வரிகளை பாடிவிட்டு அதோடு வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு 2 விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று இருக்கின்றேன். அந்த வகையில் முதலாவதாக நாம் இணைச்சு கொள்ள இருக்கிற செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, யாழ்ப்பாண சைட்டில் ஒரு 29 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னாக்கா, உடனடியாக போலீஸ் அவசர பிரிவுக்கு அழைச்சிருக்கிறாரு. 119க்கு அழைச்சி சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் அவசரமாக எங்களோட வீட்டுக்கு வாங்க, எங்களோட வீட்டில் ஒரு சின்ன குடும்ப தகராறு ஒன்று பெய்துட்டுருக்கின்றது, நீங்கள் கொஞ்சம் அவசரமாக வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். போலீஸாரும் உடனடியாக அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த 29 வயது மதிக்கத்தக்க நபர் வந்து நோய்வாய்ப்பட்டு கீழே விழுந்திருப்பதாக காணப்படுகிறார். போலீஸாருக்கும் ஒரே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன இது ஒரு பிரச்சனைன்னு வர சொல்லியிருந்தார், இங்கே வந்து பார்த்தா அவர் நோய்வாய்ப்பட்டு கீழே வந்திருக்காருன்னு சொல்லி அவரை உடனடியாக எடுத்துக்கொண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பின்னால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக அங்கே தெரிவிக்கப்படுகிறது. இப்போ பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இவர் உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டு கீழே விழுந்தாரா, அல்லது இவர் ஏற்கனவே அவசர பிரிவுக்கு அழைச்சதன் அடிப்படையில் இவரோட குடும்பங்களால் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டதா, அல்லது நஞ்சுகள் ஏதாச்சும் விஷங்கள் ஏதாச்சும் குடிச்சிருந்தாரா, இப்படி நிறைய கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இந்த மர்மமான மரணத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. எது எப்படியோ கூடிய சீக்கிரம் அது சம்பந்தமான விஷயத்தை, அதில் பின்னணியில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க போலீஸாரால், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு விஷயம், இதுவும் யாழ்ப்பாணத்தில் நடந்த இடம்பெற்ற சம்பவம் தான். இங்கே வந்து ஒரு தனியார் விடுதி ஒன்றை நடாத்தி செல்லக்கூடிய ஒருத்தர் செய்த கேவலமான ஒரு வேலை தான் இந்த 2வது செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஃபேமிலி ஒன்று, வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கின்ற பொழுது அங்கே அந்த வந்த ஃபேமிலியில் ஒரு பெண் பிள்ளை ஒன்றும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண் பிள்ளை வந்து பாத்ரூமில் போய் குளிக்க போயிருக்கிறா. குளிக்க போனதுக்கு பின்னால் அந்த விடுதியை நடாத்தி சென்றவர் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னாங்க, அவருடைய கைத்தொலைபேசியில் வந்து அவள் குளிக்கிறத நான் நினைக்கிறேன் இப்படி அவர் பல முறை அங்கே வந்து குளித்தவங்களை எடுத்திருக்கலாம் வீடியோ. இவர் போய் அந்த ஒரு ஓட்டை ஒன்று வச்சுருக்கிறாராம் அந்த பாத்ரூம் வழியாக. அதை நிறைய பேர் அவதானிக்க மாட்டாங்க, அதை மேலால் வச்சுருக்கிறாராம். அப்போ அந்த ஓட்டையால் வந்து இவர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. எடுக்கிற டைமில் ஏதோ அந்த குளிச்சுட்டு இருந்த பெண் புள்ளோட பார்வைக்கு அந்த ஃபோனுடைய கேமரா விளங்கியிருக்கின்றது. உடனடியாக அந்த புள்ள வந்து ஒன்றுமே பேசாமல் வந்து தன்னுடைய பெற்றோர்களிடம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கு பின்னால் இவர்கள் யாரும் ஒன்றும் பேசாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, உடனடியாக அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. உடனடியாக இவர் வந்து கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் விசாரிக்கின்ற பொழுது முதல்லையும் இது போன்ற விஷயங்கள் இவர் தவறுகளை பண்ணியிருக்கிறார். இவர் இதுக்கு முதல்லையும் வேறு ஒரு பகுதியில் இது மாதிரி ஒரு விடுதி ஒன்றை செஞ்சு வந்திருக்கிறார். அங்கேயும் இதுபோல் பாத்ரூமில் கேமராக்கள்லாம் ஃபிட் பண்ணி இது மாதிரி மோசமான விஷயங்களை செய்துகின்ற பொழுது அங்கேயும் இதுபோல் பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டு போலீஸால் கைது செய்யப்பட்டு தண்டனையெல்லாம் கொடுக்கப்பட்டு
ஒரு நபர் தான் மீண்டும் மீண்டும் இதே தவிர திருப்ப செஞ்சு கொண்டிருக்கிறார் என்று அந்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. எது எப்படியோ நாம் அவதானமாக இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை நம்முடைய ஃபேமிலியில் நம்ம ஒரு விடுதி ஒன்றுக்கு தங்கச் செல்வது என்று சொன்னால் அது மிகவும் ஒரு அவதானமான விஷயமாக அதை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியாக தங்குகின்ற பொழுது கொஞ்சம் அவதானமாக எந்த ஒரு விடுதியாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கட்டாய கடமையாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் இந்த ஒரு சின்ன காணொலியை உங்களுடன் பதிவு செய்திருக்கின்றேன். நிச்சயமாக வேறு எதுவும் பெருசாக இன்றைய தினம் இந்த காணொலியில் நான் பதிவேற்றவில்லை. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்ற உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.